A cylindrical drum has a height of 20 cm and base radius of 14 cm. Find its curved surface area and the total surface area அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஹைட் பார்த்திங்கன்னா நமக்கு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஆர் ரேடியஸ் இல்லையா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர். ஹெச் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 × பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். ஆர் பார்த்திங்கன்னா இங்கே 14 இருக்குது, ஹெச் பார்த்திங்கன்னா 20 இருக்குது. இப்போ இது 7 டேபிள், இது 1 டைம், இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 × 22 வந்து 44 கிடைக்கும். 44 × 2 பார்த்திங்கன்னா 88 வரும். ஸோ 88 வந்து 20 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ண இங்கே 0, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 16 17. அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு நமக்கு சிஎஸ்ஏ கிடச்சிடுது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். நெக்ஸ்ட்டு டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கலாம். டிஎஸ்ஏக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πR. இங்கே ஹெச்சுக்கு பதிலாக என்ன ஆகும்னா ஹெச் ப்ளஸ் ஆர்னு வந்துடும். அவ்வளோதான். இதுதான் சிலிண்டருக்கான ஃபார்முலா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 × பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். ஆருக்கு பதிலாக 14 போட்டுக்கலாம். ஹெச் பார்த்திங்கன்னா 20 ப்ளஸ் ஆர் வந்து நமக்கு 14. இங்கே வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 7 டேபிள் 1 டைம், இது 2 டைம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 88 வரும். நம்ம ஏற்கனவே மேலேயே போட்டு பார்த்துட்டோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 34 கிடைக்கும். இது வந்து இது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது. இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 88 × 34 பார்த்தீங்கன்னா 32, பேலன்ஸ் 3, திருப்பி 32, 35 வரும். 8 3s are 24, பேலன்ஸ் 2, 24, 26 வரும். அப்போ 2992 எவ்வளோ கிடைக்குது? 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு டிஎஸ்ஏ நமக்கு கிடைக்குது. The curved surface area of a right circular cylinder of a height 14 cm is 88 cm ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது curved surface area சிலிண்டருடையது நமக்கு 88 cm ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 14 cm சொல்லியிருக்காங்க. அதோடைய டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா curved surface ஏரியான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ CSA = என்ன பண்ணலாம், 88 cm ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் போட்டுக்கலாம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். ஹைட் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். அப்புறம் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. சிலிண்டருடைய சிஎஸ்ஏக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் 2πRHன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இதுக்கு பதிலாக இங்கே எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 88 போட்டுக்கோங்க, இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் வேண்டாம். இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 2 × பைக்கு பதிலாக 22/7. ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அவங்க டயாமீட்டர் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால நமக்கு ஆர் தான் தேவை. அதாவது ரேடியஸ் வேணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, ஹெச் பார்த்திங்கன்னா நமக்கு 14 இருக்குது, = 88. நல்லா பாருங்கள், நமக்கு கேட்டிருக்கிறது டயாமீட்டர், ஆர் கிடையாது. டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 2 ரேடியஸ் சேர்ந்தால் தான் நமக்கு டயாமீட்டர் ஆகும். ஸோ 2R தான் நமக்கு டயாமீட்டராக இருக்கும். இந்த 2R தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இல்லைன்னா நீங்கள் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரை 2ஆல் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக சிம்பிளாக நம்ம இப்படியே முடிச்சிடலாம். அப்போ இந்த 2R மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். இந்த 88 அப்படியே இருக்கட்டும். இந்த 22/7 நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா 7/22 மாறிடும். அதுக்கப்புறமா இந்த 14ஐயும் நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது 1/14 மாறிடும். அவ்வளோதான். 22 14 இது ரெண்டும் மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே டிவைடில் வந்துடும். இந்த 7 வந்து டிவைடில் இருக்குது, மல்டிப்ளையில் வந்துடும். அவ்வளோதான். நமக்கு தேவை 2R தான் டயாமீட்டர். இப்போ 2R = 22ல் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் 88 வரும் இல்லையா. இல்லை நீங்கள் 11 டேபிளில் கூட இது 2 டைம்ஸ் வருது. இது வந்து 11 டேபிளில் 8 டைம்ஸ் வருது. திரும்பியும் 2 டேபிளில் 1 டைம் 4 டைம் இப்படியும் போடலாம். டேரெக்டாக 1 இது வந்து 4ன்னு போட்டுக்கலாம். 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம்ஸ். இப்போ இது ரெண்டும் நம்ம வந்து திரும்பியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம், இது 2 டைம்ஸ். அப்போ என்ன கிடைக்குது, நமக்கு 2ன்னு கிடைக்குது. ஸோ 2R அப்படின்றது தான் டயாமீட்டர். தேர்ஃபோர் டயாமீட்டர் = 2 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் 7.3 பாருங்க. A garden roller whose length is 3 meter long. ஒரு garden
ரோலர் இருக்குது. அதோடைய லென்த்து வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய டயாமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க 2.8 மீட்டர். ஸோ இதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கணும். இதில் பாதி தான் ரேடியஸாக இருக்கும். இஸ் ரோல் டு எ லெவல் எ கார்டனை வந்து லெவல் பண்ணுறதுக்கு அது வந்து ரோல் பண்ணுறாங்க. ஹவு மச் ஏரியா வில் இட் கவர் இன் 8 ரிவால்வேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 1 ரிவால்வேஷனுக்கு எவ்வளோ ஏரியா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். வந்திருக்கிற ஆன்சரை 8 கூட மல்டிப்ளை பண்ணிட்டா 8 ரிவால்வேஷனுக்கு எவ்வளோ ஏரியா அப்படின்றது நமக்கு கிடச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவால்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுற்றி இருக்கிற சைடு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இந்த டாப்பும் இந்த பாட்டமும் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ இது மட்டும் தான் நம்ம எங்கே கன்சிடர் பண்ணுவோம். டாப்பும் பாட்டமும் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்காக சிஎஸ்ஏ மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். சிஎஸ்ஏ அப்படின்னா சுற்றி இருக்கிறது மட்டும்தான் கிடைக்கும், டாப்பும் பாட்டமும் வராது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா சுற்றி இருக்கிறதோடு சேர்த்து டாப்பும் பாட்டமும் சேர்ந்து வரது தான். ஸோ இந்த சம்மில் இது மட்டும் தான் நமக்கு ரொட்டேட் ஆக போகுது, இந்த இடம் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சிஎஸ்ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் போட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது லென்த்து தான் ஹைட்டு 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு 2.8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2.8 2ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு ஆர் கிடச்சிடும். ஆர் ஈக்குவல் டு 1.4 மீட்டர்னு நமக்கு கிடைக்கிது. இந்த இடத்துல கரெக்டாக மீட்டரா சென்டிமீட்டரான்னு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சிஎஸ்சி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டர் பார்த்திங்கன்னா 2π RH ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். ஆருக்கு பதிலாக 1.4 போட்டுக்கலாம். இன்ட்டு ஹெச் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 3 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நீங்கள் ஸ்கொயரில் போடணும். 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம்ஸ். பட் ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால 0.2 நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்காங்க 44 வரும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 2 3s are 6. பட் ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கணும் அப்படின்றதுனால 0.6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 24 பேலன்ஸ் 2 24 26 வரும். எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும், ஒரு நம்பர் தள்ளி. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 26.4 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. இது வந்து சிஎஸ்சி, அதாவது ஏரியா கவர்ட் இன் 1 ரிவால்வேஷன் தான் நமக்கு இது கிடச்சிருக்கு. பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கவர்ட் இன் 8 ரிவால்வேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஏரியாவை நம்ம 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 4s are 32, பேலன்ஸ் வந்து 3 இருக்குமா. இது பார்த்திங்கன்னா 48 + 3 வந்து 51, பேலன்ஸ் 5, 8 2s are வந்து 16 16 + 5 வந்து 21. ஸோ எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும், ஒரு நம்பர் தள்ளி, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து டோட்டல் ஏரியா.